ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தை தேவனுக்குள் நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வல்லமையும் எங்களோடு கூட விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவாக்கப்படும்படி நீர் எங்களை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தின் வல்லமைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் ஏது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ.
முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? என்னுள்ளத்தின் பெலனே நீர்தானையா. என்னுள்ளத்தின் பெலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியமே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியமே. நன்றி ஐயா நாள் முழுதும் வல்லவரே நல்லவரே. உம்மோடு நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே. எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே. நன்றி ஐயா நாள் முழுதும்
நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. சங்கீதங்களின் புத்தகம் 76வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 76வது அதிகாரம். கர்த்தர் இந்த வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை அறிய, ஆராய, உணர, இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்து உம்முடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை கற்று உணர கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 76வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர்,
உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தே பாட வைத்தே உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. தேவன் உமக்குத்தானே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனையா. ஆராதனை ஆராதனை ஆராதனையா. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி ஆமே. நீரே சத்தியம். நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி
நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாமே. ஹல்லேலூயா. ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா. 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்பாவே உம்மை ஆராதிக்கிறோம், ஓமேகாவே உம்மை ஆராதிக்கிறோம். இருந்தவரும் இருப்பவருமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வவியாபியே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். சகலத்தையும் ஆள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். நீதியுள்ளவரே ஆராதிக்கிறோம். நித்தியமானவரே ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுபவரே உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையுள்ளவரே மகத்துவமானவரே சேரக்கூடாத ஒளியில் வசிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம், பூமி பூமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம், பூமி பூமது பாதஸ்தலம். கேருபின் சேராபின் துதி பாடிடும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம், பூமி பூமது பாதஸ்தலம். நன்றி ஆண்டவரே, எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, துதிகளின் நடுவிலே அசைவாடும் தேவனே,
எங்கள் நடுவிலே நீ இறங்கி வந்ததற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை நாயகனே, நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுதே, உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுதே உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே இறங்கி வருகிறதற்காக நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை மகிமையிலே நிறைந்த தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கின்ற சர்வ வியாபியாகிய கர்த்தர் மனுக்குலத்தின் மேலே அன்புள்ளவராய் எங்கள் நடுவிலே இறங்கி வந்து எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனங்களையும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும் முகாந்திரமாய் இறங்கி வந்து எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நம் நடுவிலே வீற்றிருக்கிறபடினால் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய திவ்ய அபிஷேகம், உம்முடைய திவ்ய ஆவியின் பலம் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் நன்றி 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 நன்றி. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசங்களிலே காணப்படும் விலைவாசி உயர்வுகள் அநேகம் ஏழை எளிய மக்களை உருக்குலையப்படுகிறதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். தங்கத்தினுடைய விலை எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஏகமாய் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. வாங்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களின் மேலும் அநேகம் வரிகள் விதிக்கப்படுகிறதுனால சாமானியமான மக்களால் இந்த உலகத்திலே வசிக்க முடியாத அளவிற்காக தேசம் மக்களுக்கு எதிரடையான காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் பட்டினி, உழைத்தாலும் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு ஏற்ற அநேக விதமான மகிமையை பெற முடியாத அளவிற்காக வறுமையிலே தள்ளப்படக்கூடிய அநேக மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். வறுமை கொடுமைகளை தாங்க முடியாத எத்தனையோ ஏழை எளிய மக்கள் எல்லாம் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய இரக்கங்கள்னால இந்த பூமியை கர்த்தராக தேவன் உருவாக்கும் பொழுது மனிதர்களுக்கு இந்த பூமி நன்மை பயக்கும் என்று கர்த்தராக தேவன் இந்த பூமியை பார்த்து பார்த்து உருவாக்கி தந்தாரே. இந்த பூமி மக்களுக்கு எதிரடையான காரியங்களை உருவாக்காதபடிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பூமி நன்மையான விளைவுகள் யாவற்றையும் தருகிறதுனாலே மனு குலம் செழித்து வளரும்படியாக, அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தி அடையும்படியாக, தேங்க்யூ மை ஃபாதர், காணப்படக்கூடிய எல்லா விலைவாசி உயர்வுகளும் கட்டுப்படுத்தப்படும்படியாக, தேசத்திலே பஞ்சங்களும் தேசத்திலே வறுமைகளும் தேசத்திலே கொலை கொள்ளைகளும் மெய்யாகவே அதிகரிக்காதபடிக்காக, தேசத்தை கர்த்தருடைய கரம் சந்தோஷம் நிறைந்ததாய் பாதுகாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்முடைய இந்தியாவிற்காக, அகில உலகத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசங்களிலே காணப்படும் வறுமை எத்தனை மக்களுடைய ஜீவனை வாரிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோமே. கர்த்தராகிய தேவன் மனுக்குலம் வசிக்கும்படிக்காகவே பூமியை உருவாக்கினார். ஆனால் பூமியிலே மனிதர்கள் வாழ முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி மக்களை நாம் பார்க்கிறோமே. கர்த்தருடைய கிருபையினால வாழ முடியாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்படும்படிக்காக, விலைவாசிகள் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக, உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான தன்மைகளும் மனுக்குலத்திற்கு எதிரடையாய் காணப்படாத அளவிற்காக, மனுக்குலம் வாழ இந்த உலகம் நல்ல வழிகளை காண்பிக்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை கர்த்தராகிய தேவன் தேச எல்லைகளிலே உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த உலகத்தின் நீதிகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் மீண்டும் ஒரு முறை சீராக்கப்படும்படிக்காக, சீர்படுத்தப்படும்படிக்காக, மனுக்குலத்திற்கு எதிராக எந்த காரியங்களும் காணப்படாதபடி, அது ஒருவேளை சட்டத்திட்டமாய் இருக்கலாம், அது ஒருவேளை அநேக விதமான ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரங்களாய் காணப்படலாம், எதுவும் மனுக்குலத்திற்கு எதிராய் காணப்படாத அளவிற்காக கர்த்தர் எல்லா காரியங்களையும் சீர்படுத்தும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகின்றோம். விலைவாசி உயர்வுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். உலகத்திலே வாழ வழி தெரியாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கர்த்தராக தேவன் உருவாக்க வேண்டும். இந்த உலகம் இனி நாங்கள் வாழுகிறதற்கு தகுதியற்றது என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாத அளவிற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே பல வழிகளை கர்த்தராக தேவன் தேசங்களிலே கர்த்தர் ஜனங்களுக்கு உருவாக்கி தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்கலாம். வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிங்க. விலைவாசி ஏற்றத்தினால கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிங்க. வாழக்கூடிய மக்கள் வாழ வழி தெரியாம கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிங்க. வாழ தேங்க்யூ மை ஃபாதர், கடன் வாங்கி அநேக விதமான கடன் பாரங்களால கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்துல நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் மனுக்குலத்திற்கு உருவாக்கி தரும்படிக்காக எல்லா விதமான ஜனங்களும்
வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களா இந்த ஜெப குறிப்பாக எல்லாரும் சத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். வாழ தகுதியில்லை என்று சொல்லி உலகத்திலே காணப்படக்கூடிய மக்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாத அளவிற்காக இந்த உலகத்திலே வாழுகிறதுக்கு பல வழிகள் உண்டு என்கிறது கர்த்தராக தேவன் அவர்களுக்கு உருவாக்கி தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் சத்தத்தை வைத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமான மனதோடு கூட நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, கர்த்தரீர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வாழுகிறதுக்குரிய நல்ல வழிகளை கர்த்தரீர் உருவாக்கி தாரும். விலைவாசி ஏற்றங்கள் தடுக்கப்படட்டும். எல்லா காரியங்களும் கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வரும்படி இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பல சட்டங்கள், மக்களுக்கு ஆதரவான சட்டங்கள் இயற்றப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ தகுதியில்லை என்று சொல்லி உலகத்தின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையை விட்டு தங்கள் உயிரை ஜனங்கள் மாய்த்துக் கொள்ளாத அளவிற்காக வாழுகிறதற்கு பல வழிகளை கர்த்தர் அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் இரக்கங்களை தாரும், கர்த்தரின் இரக்கங்களை தாரும், கர்த்தரின் இரக்கங்களை தாரும். ஒரு முறை வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக மனுக்குலத்திற்கு கர்த்தர் அநேகம் வழிகளை உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சபையாராக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை இந்த உலகத்திலே வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நம்முடைய இந்தியாவிலும் அகில உலகத்திலும் கர்த்தராக தேவன் உருவாக்கி தருகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்காக உருவாக்கி தந்தீர். எங்களால் இயன்ற இந்த சொற்ப காணிக்கைகளை ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க இந்த ஒரு நல்ல ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய கர்த்தாவே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற மகிமைகளை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைக்கிறோம். அவைகளுக்கேற்ற மகிமைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம் கர்த்தாவை. அதற்கேற்ற அறுவடைகளை கர்த்தாவை மறுமையிலே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஆண்டவராகிய தேவனால் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான அளவிற்காக முழு பலன்களை தரக்கூடிய வண்ணமாக விளங்க வேண்டும் என்கிறதே கர்த்தராகிய தேவனுடைய விருப்பமான ஒரு காரியமும் கூட. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறதற்கு என்ன ஒரு முகாந்தரம் உண்டு என்றால், இந்த உலகத்தை நாம் நம்முடைய பலனினால் நிரம்ப பண்ண வேண்டியது அவசியம். அதிலும் சாதாரணமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களை அல்ல, முழு பலனையும் நாம் அளிக்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில அநேக மகிமையான காரியங்களை தேவனுடைய திட்டத்தின்படி நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் குறித்து ஒரு திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா, பூமியிலே ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற விளைச்சல்களை தரும் ஒரு மக்களாக, இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான விளைச்சல்களுக்கும் ஏற்ற ஒரு மகிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்களாக நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலேயே முழுமையமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படை முழு பலன்களை தரக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தின் விரிவாக நாம் சற்று விரிவாக நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தர் நம்மை நாட்டி வைத்ததற்கு என்ன நோக்கத்தை அவர் சொல்கிறார் என்றால், ஒன்று, நான் என்னுடைய பலனை இழந்து போய்விடக்கூடாது.
2, பூரணமான பலனை நிறைவாக நாம் தர வேண்டியது அவசியம். இந்த 2 நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமிக்க காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திலே சென்று பங்கடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக எந்த இயக்கத்தின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தாலும் கூட தேவன் நமக்கென்று வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில என்ன விஷயத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் முழு விளைச்சல்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தர வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு பயிரை நான் நாட்டுகிறது உண்டானால், ஒரு வயல் நிலத்தை வாங்கி ஒரு பயிரை நான் நாட்டுகிறது உண்டானால், பலன் கொடுக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த பயிரினால் எந்த விதமான பிரயோஜனம் நமக்கு கிடையாது. அது முழு பலனை நம்முடைய வாழ்க்கையை தர ஆரம்பித்தால் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், ஒரு மூளை நெல்லை நான் விதைக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மூளை மட்டும் எனக்கு பலனாக தருகிறது உண்டானால் லாபம் ஒன்றும் கிடையாது. அதனால எந்த விதமான பலன் கிடையாது. நான் ஒரு மூளை நெல்லை விதைத்து பல மூடைகள் நான் அறுவடை செய்ய ஆரம்பிச்சாதான் நான் விதைத்த அந்த நெல்லுக்கு உரிய பலன்களை நான் முழுமையாய் பெற ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி தேவன் தந்ததை போல திரும்ப தரக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இந்த 5 தாலந்து பெற்ற அந்த மனுஷனை ஆண்டவராகிய தேவன் அவனுடைய கரங்களை நம்பி 5 தாலந்து கொடுத்தார். அந்த 5 தாலந்தை பெற்றவன் வேறொரு 5 தாலந்தை சம்பாதித்து கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்க ஆரம்பித்தார். 2 தாலந்தை பெற்றவனும் வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்து கர்த்தருக்கு முன்பதாக கொடுக்க ஆரம்பித்தான். இந்த 1 தாலந்தை பெற்ற அந்த மனுஷன் என்ன செஞ்சான் பாருங்க, அவன் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு தான் பெற்ற அந்த 1 தாலந்தை திரும்ப கொண்டு போய் கொடுக்கிறதை பார்க்க முடியும். எப்படி ஒரு மூட்டை நெல்லை நான் விதைத்தால் 1 மூட்டை மட்டும் எனக்கு விளைச்சலாய் வருகிறது, எப்படி அந்த நில சுவாந்தாருக்கு மன விசனத்தை தர ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவன் பூரணமான பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் அனுமதித்திருக்கின்றார். இந்த உலகத்தை நீங்களும் நானும் பலனினால் நிரம்பி வழிய செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய முழுமையான திட்டம், தேவனுடைய முழுமையான சித்தம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக கண்டு கொள்ள முடியும். முழுமையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்றால் என்ன? உங்களுக்கே நல்ல பல விஷயங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேசினது உண்டு. ஒரு மனிதன் சரியான ஒரு படிப்பு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அவனும் கூட வாழ ஆரம்பிக்கின்றான். என்றாலும் கூட அவன் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை வாழ முடியுமானா இல்லை. அவன் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற சரிவர இயங்கக்கூடிய அந்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் தன்னுடைய குறுகின காலத்திற்குள்ளாகவே மிகுந்த பலன்களை பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப அந்த காலங்களை பயனாக்காது இருக்கக்கூடிய அநேக மக்களும் கூட காலம் தப்பி அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என்னுடைய காலத்துல நான் வீணாக்கிட்டேன், இந்த காலங்களிலே நான் செய்ய வேண்டிய கிரிகளை நான் செய்திருக்கிறது உண்டானால் என்னுடைய முழு பலனை நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய நான் விளங்கியிருப்பேனே, இவ்வளவு காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த காலங்களை இனி நான் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் முடியாது. போன காலங்கள் போனதும். ஆகவே அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் வளர துவங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் முழுமையான விஷயங்களை ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது? ஒரு நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வர வேண்டும் என்றால் வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் என்ன விஷயத்தை நம்மோடு கூட பேசுகிறார் என்று பாருங்கள். பிரசங்கியின் புத்தகத்துல 11வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கி 11:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒரு நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் அந்த ஆகாரங்களை நாம் தண்ணீர்களின் மேல் போட வேண்டியது அவசியம். இது உலக ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை போல இருக்க ஆரம்பிச்சாலும் ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிலைகளும் எப்படி காணப்பட வேண்டும்? கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் தண்ணீர்களிலே நீங்கள் போட ஆரம்பிக்கிறது உண்டானால் முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். தண்ணீர் என்கிறது பலவிதமான நிலைகளை பற்றி நம்மோடு கூட பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட வேதத்திலே சொல்லப்படக்கூடிய சில கருத்துக்களை நாம் சற்று விரிவாக நம்முடைய தியானத்துல பார்க்க வேண்டியது அவசியம். இந்த பயிருக்குரிய காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய விகிதமும் ஒரே ரேஷியோவிலே ஒரே நேர்கோட்டிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு பயிருக்கு அந்தந்த காலத்திற்கேற்ற வண்ணமான காரியங்களை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழு பலனை பெற ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளும் கூட.
அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்ற வண்ணமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான ஒரு வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்கிறது ஒரு முறை நான் பெற்ற அபிஷேகத்தோடு கூட நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை அல்ல. இந்த ஆவிக்குரிய நிலைகளில் நீங்களும் நானும் வளர வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட நிலைகளைப் போல இன்றளவும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகள் காணப்படுகிறது உண்டானால் தேவனுக்கு நான் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக உங்களை அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லா ஜனங்களுக்கு முன்னால போய் சொல்றாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார் என்பதை பற்றி அவங்க பேசுறாங்க. நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆண் குழந்தையை அவங்க மக்கள் ரொம்ப சீராட்டி பாராட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவையான காரியங்கள் யாவற்றையும் அந்த பிள்ளைக்கு உரிய ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 8 மாதம் 10 மாதம் அதன் பின்பதாக 2 வருஷம் 3 வருஷம் ஆன பிறகும் கூட அது பிறந்த வண்ணமாகவே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3 வயசு ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த சிறு குழந்தை பிறந்த அந்த பிறந்த குழந்தைக்கு ஏற்ற அதே விதமான வளர்ச்சி, வேற ஒண்ணுமே வளரல. அதே விதமான காரியம் அந்த பிள்ளைக்கு உரிய எந்த விதமான விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து செயல்படுத்த வேண்டுமே தவிர இந்த பிள்ளையாக இயங்குகிறது என்பது முடியாது. இந்த பிள்ளையினால எந்திரிச்சு போக முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதனுடைய அறிவிலே வளர்ச்சியற்ற ஒரு நிலைகளில் ஊடாக இருக்கிறது உண்டானால் இந்த பிள்ளையினால் அந்த பெற்றோருக்கு என்ன பயனை நீங்களும் நானும் பார்க்க முடியும் பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை விரும்புகின்றார் அப்படின்னா அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியங்கள் வளர ஆரம்பிச்சாதான் பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளை எப்படி பிரயோஜனமாய் காணப்படுகிறதோ அதே மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை அந்தந்த காலங்களிலே வளர ஆரம்பித்தால் தான் அவனை கொண்டு கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்தந்த பருவத்திற்கேற்ற வளர்ச்சியின் விகிதம் அவனுடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். அவன் குழந்தையாய் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு ஏற்ற காரியங்களை அவன் யோசிச்சான். இப்பொழுது அவன் புருஷனாய் மாற்றப்படக்கூடிய நேரத்தில் புருஷத்திற்குரிய அந்த எல்லா விதமான வளர்ச்சி, அதற்குரிய எல்லா விதமான திறமை, அதற்குரிய ஒவ்வொரு விதமான பலம், அதற்குரிய ஒவ்வொரு விதமான செயல் திறன்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால்தான் அந்த வாலிபனை நம்பி எல்லா விதமான பொறுப்புகளையும் ஜனங்கள் கொடுப்பாங்க. இந்த பிள்ளையானது வளராது இருக்கிறது உண்டானால் பெற்றோர்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலைகளில் வளராது இருக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பயனும் இல்லை. உங்களை கர்த்தர் உருவாக்குகிறதற்கு ஒரு நோக்கம். இந்த நோக்கத்திற்கு இசைந்த வண்ணமாய் அந்தந்த பருவத்திற்கேற்ற ஒரு விளைச்சல்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்த முடியும். இப்ப நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஏன் இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவனால் நான் பயன்படுத்தப்படவில்லை? ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்த்தோம்னா ஈஸியாக அதனுடைய விடையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும். ஏன் ஆண்டவராகிய தேவன் என்னை பயன்படுத்தாம இருக்கிறாரு? கர்த்தருடைய வேத புத்தகத்தை இடம் போட்டு இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனையும் அவனுடைய பயனுக்காகவே கர்த்தராகிய தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவனுக்கு வச்சுதான் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். அவனை கொண்டு கர்த்தராகிய தேவன் பல இயக்கங்கள் யாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தாது இருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், பயன்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு நான் இன்னும் வளராது இருக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் காரணம். அந்த பயனுக்கேற்ற ஒரு வளர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அந்தந்த பருவங்களுக்கேற்ற பயனாக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. சிறு குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்துல பெற்றோர்களால் அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டு போகப்படுகிறது. அதன் பின்பதாக பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை போய் அந்த பையன் தொந்தரவுப்படுத்துறான், அம்மாவை போய் அந்த பையன் தொந்தரவுப்படுத்துறான். எனக்கு இந்த ஒரு காரியத்தை வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த விதமான ஒரு காரியம் உருவாக்கப்பட வேண்டும், எனக்கு இந்த விதமான ஆகாரம் எனக்கு தேவை என்பதை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்கள் போய் கடையில போய் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பருவம். கொஞ்ச நாள் ஆன பிறகு இப்பொழுது பெற்றோர்களே அந்த பிள்ளையினுடைய கையில காசு கொடுத்து நீ போய் ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அந்த ஒரு வளர்ச்சி அந்த காலத்திற்குரிய ஒரு வளர்ச்சி வரும்பொழுது அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களுக்கு பயனாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆக்கப்பட பிறகு அந்த பிள்ளை இன்னும் சற்று வளரக்கூடிய நேரத்துல பிள்ளையினுடைய கையினுடைய சம்பாத்தியத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நிலை உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். இப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்தந்த பருவங்களுக்குரிய விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தரால் உங்களாலும் என்னாலும் தடை இல்லாமல் பயன்படுத்தப்பட முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நல்ல ஒரு வழியை கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆகாரத்தையும் தண்ணீர்கள்ல போடு.
அதனுடைய முழு பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். தண்ணீர்களிலே நீங்களும் நானும் இந்த ஆகாரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழு பலன் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தண்ணீர்களின் மேல் ஆகாரங்கள் மெய்யாகவே அனுமதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் முழு விளைச்சலை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனுக்கும் உகந்த ஒரு மக்களாக மாற்றப்பட முடியும். தண்ணீர்களின் மேல் ஆகாரத்தை போடக்கூடிய அனுபவம் என்றால் என்ன? சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தண்ணீர்கள் என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 9வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் அதுல 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொள்ளையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். தண்ணீர் என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, எல்லா காரியத்தையும் நீங்களும் நானும் ஜெபத்தோடு செய்ய பிரயாசப்படும். அதுவும் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தோடு நாம் காரியங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். சாதாரணமான ஜெபத்தை காட்டிலும் கண்ணீர் நிறைந்த ஜெபங்களுக்கு அதிக பலன்கள் உண்டு என்கிறதை முதல் காரியம் நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். நமக்கு அதாவது சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்க அப்பாட்ட போய் கேட்கக்கூடிய ஒரு காரியத்துக்கும் கண்ணீரோடு கூட அப்பாட்ட போய் கேட்கக்கூடிய ஒரு காரியத்திற்கும் அநேக விதமான வேறுபாடுகள் உண்டு. சாதாரண போய் நீங்க ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கேட்கிறது உண்டானால் தகப்பன் அந்த காரியத்தை மறுக்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். ஆனால் கண்ணீர் சிந்து அந்த காரியத்தை நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த நேரத்துல அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாமல் போக ஆரம்பித்தாலும் எப்படியாகிலும் அந்த காரியங்கள் பெற்றே தீரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய கண்ணீருடைய ஜெபங்களும் கூட. சாதாரணமான ஜெபத்திற்கும் கண்ணீரின் ஜெபத்திற்கும் என்ன வித்தியாசம் உண்டு? ஜெபங்கள் என்கிறது ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த கண்ணீர் சிந்தி செய்யக்கூடிய ஜெபங்கள் என்கிறது ஆண்டவராகிய தேவனால் முழுக்க அதிலே ஒரு வார்த்தைகளை கூட கர்த்தராகிய தேவன் விட்டு விடாமல் அவைகள் எல்லாவற்றையும் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். அவைகளை உணர்ந்து அந்த மனிதன் செய்யக்கூடிய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது? முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? கண்ணீர் சிந்தும் ஜெபம் உன் வாழ்க்கையிலே அவசியம். ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தராகிய தேவனை இரவும் பகலும் ஓயாமல் தொந்தரவு படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் வெறுமனை இருக்க விட்டு விடக்கூடாது. வசனத்துல ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் புலம்பலின் புத்தகத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமா எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். உன்னுடைய கருப்பு வெளியை சும்மா இருக்க ஒட்டாதே, இரவும் பகலும் ஓயாமல் புலம்பி அழு. ஆண்டவராகிய தேவன் அந்த அழுகையினுடைய சத்தத்தை கேட்டு மெய்யான ஒரு இரக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிப்பார். ஆகார் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான காரியங்களிலே துரத்துண்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவளாய் விளங்க ஆரம்பித்தார். தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு கீழாக படித்த ஒரு வேலையாளாக காணப்படக்கூடிய ஆகார் இப்பொழுது எஜமாட்டியாய் காணப்படக்கூடிய சாராயின் மூலமாய் துரத்து விடப்படக்கூடிய ஒரு நிலை. இப்ப அவளுக்கு போக்கிடம் ஒண்ணுமே இல்லை. எந்த காரியத்தையும் நம்பி நான் எங்கே கடந்து போக முடியும்? நான் எந்த விதமான தப்பு செய்யல, நான் எந்த விதமான குற்றவாளியாக நான் காணப்படவே இல்லை என்றாலும் கூட அபாண்டமாய் என் மேல் பழி சுமத்தி இந்த காரியங்கள் யாவற்றையும் என் மேல் மெய்யாகவே ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகார் ஒவ்வொரு வேளையும் அழக்கூடியவளாய் விளங்க ஆரம்பிச்சு. நான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த எதிர்கால வாழ்க்கை முழுவதும் இருளாக காணப்படுகிறது. நான் பார்க்கிறேன், எங்கே நான் போக முடியும்? யாரை நம்பி நான் கடந்து போக முடியும்? நான் நம்பிக்கைக்கு பாத்திரமா எல்லா விதமான பணிகள் யாவற்றையும் செய்திருக்கக்கூடிய என்னுடைய சொந்த வேலை, என்னுடைய சொந்த எஜமான என்னை துரத்தி விடுகிறது உண்டானால் இனி நான் யாரை நான் தஞ்சமாய் கடந்து போக முடியும் என்று அழுகையோடும் புலம்பலோடும் கடந்து போறான். போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆகாருடைய அதாவது முதுகுல ஒரு துருத்தி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் போகக்கூடிய வழிக்கு தேவையான தண்ணீரை அந்த துருத்திலே வார்த்து வைக்கிறது வழக்கம். துருத்தினா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த தோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு வெசல் மாதிரி. இந்த வெசல்ல அநேக விதமான தண்ணீரை சேர்த்து வச்சு அவங்க அதாவது போக்குக்காக வச்சிருப்பாங்க. இந்த துருத்தியில இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. தன்னுடைய ஒரே குமாரனாகிய இஸ்மவேல் இப்பொழுது தண்ணீருக்காக அழ ஆரம்பிக்கின்றார். ஆகாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்கும் அங்கும் பாக்குறாங்க, எந்த விதமான இடத்திலும் தண்ணீருக்குரிய வழி ஒண்ணுமே இல்லை. அது ஒரு வனாந்தரமான இடம். கர்த்தராகிய தேவனை நோக்கி அவள் அழ துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது. நான் எந்த விதமான தவறும் செய்யாதவளாய் காணப்பட்ட பொழுதிலும் கூட எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி அவள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஊற்றினுடைய கண்களை ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு முன்பதாக திறந்து காண்பிக்கிறது பார்க்க முடியும்.
அப்ப கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு வேல்யூ உண்டு. நீங்களும் நானும் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறது உண்டானால் அந்நாளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கண்ட கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய கண்ணீரையும் புலம்பலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தராகிய தேவன். கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் என்ன வார்த்தைகளை என்ன காரியத்தில் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள் இந்த கடைசி நாட்கள் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப தேவை. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய காரியம் என்ன அப்படின்னா, ஜெபிக்கக்கூடிய மக்கள் இல்லை, கண்ணீர் சிந்தக்கூடிய மக்கள் கிடையாது. ஏனென்றால் இப்ப ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால், ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துக்குரிய காரியம் வருகிறது உண்டானால் உடனே நிறைய விதமான யூடியூப் சேனலை நீங்கள் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய தேவைகள் என்ன தேவைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உங்களுக்காய் 24 மணி நேரம் 24/7 ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்கள் எங்கள் பக்கத்திலே இருக்கிறாங்க. ஆகவே உங்கள் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு முன்பதாக தெரியப்படுத்துகிறது உண்டானால் உங்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபித்து உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்து கர்த்தருடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுத் தருவார். இப்படின்னா எல்லா விதமான மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நமக்காக உருவாக்கப்படுகிறது உண்டானால் நீங்களும் நானும் ஜெபிக்கிறது எப்ப? யாரோ ஒருவன் எனக்காக ஜெபிக்கிறது உண்டானால் நான் எப்ப கர்த்தராகிய தேவனை நோக்கி நான் என்னுடைய எல்லா விதமான தேவைகளுக்காக ஜெபிக்க முடியும்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவன் ஜெபிக்கிறது இருக்கலாம் என்றாலும் கூட நான் என்னுடைய தனிப்பட்ட மனதின் ஆழத்திலே கர்த்தரோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என் கண்ணீரை காணும் கர்த்தர் எனக்கு மெய்யான இரக்கங்களை தர ஆரம்பிக்கின்றார். அப்ப வசனத்தில் ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? எந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமோ, எதை நீங்கள் முழு பலனாக உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஆண்டவர் தேவன் சொல்கிறார், கண்ணீரோடு கூட அவைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்ணீருக்கு உரிய அந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியமா இருக்கட்டும், உங்க கையில ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய வரமா இருக்கட்டும், அல்லது உங்கள் கரங்களிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பா இருக்கட்டும், அவைகள் எல்லாவற்றையும் கண்ணீரினால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அவைகளிலே ஒன்றும் விளைச்சல் இல்லாமல் கடந்து போகிறது இல்லை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்? தண்ணீர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணீர் நிறைந்த ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பித்தால் எல்லா காரியத்திற்கும் முழு பலனை தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும். ஜெபிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுக்கு அதிகமாய் தேவைப்பட ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கிறவன் யாருமே கிடையாது. ஏன் இந்த ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவன் ஏன் இந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிக்கிறார்? பல நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று எழும்ப ஆரம்பிக்கும். என்ன சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்கும்? கர்த்தர் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கின்றார், என்னுடைய தேவையை பற்றி அவருக்கு தெரியும். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் உங்கள் வாயிலே அந்த காரியங்களை சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் ஏன் நான் ஜெபித்த அந்த தேவைகளுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். ஜெபிக்காமலே கர்த்தராகிய தேவனுக்கு தான் தெரியுமே என்னுடைய தேவை தெரியுமே, இன்னைக்கு என்ன காரியம் எனக்கு வேணும், இன்னைக்கு என்ன விதமான பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது, இன்னைக்கு என்ன விதமான யுத்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்கப்பட போகிறது, இதில் நான் என்னுடைய எந்த விதமான பங்குகளை பயன்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு தான் தெரியுமே. அந்த தேவைகளை நான் சொல்லுகிறதுக்கு முன்பதாக ஏன் கர்த்தராகிய தேவன் அவைகளுக்கு உரிய பலன்களை தராமல் மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறார்? அதுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த பூமியில ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்ய வேண்டும் என்றால் பூமியை கர்த்தராகிய தேவன் மனுஷனுடைய கையில ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டுருச்சு. இனி இந்த பூமியில கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மனிதனுடைய இயக்கம் அவருக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. அவன் இயங்காம கர்த்தராகிய தேவன் பூமியில ஒன்றும் செய்யக்கூடாது. அது ஆவிக்குரிய சட்டம் கிடையாது. ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய சட்டம் எப்படிப்பட்டது என்றால் பூமியில ஏதாவது ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்றால் பூமி சார்ந்த ஒரு மனிதன் இந்த பூமிக்காக ஜெபிக்கணும். பூமியிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நன்மை வர வேண்டும் என்றால் பூமியில காணப்படும் ஒரு மனிதனுடைய சத்தம் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவன் பூமிக்கான நன்மைகளை தர முடியும். அப்ப ஏன் ஆண்டவராகிய தேவன் தேசங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார் என்பதை பற்றி நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். உலகத்திலே காணப்படும் மக்களுடைய அந்த ரட்சிப்புக்காக கர்த்தராகிய தேவன் நீங்களும் நானும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த பூமியிலே ரட்சிப்பை கர்த்தர் தர வேண்டும் என்றால் பூமி சார்ந்த ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். அப்படி அவன் ஜெபிச்சாதான் பூமியிலே கர்த்தராகிய தேவனால் கிரியைகளை நடப்பிக்க முடியும். அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கும் ஒரு மக்களாக விளங்கினால் பூமிக்குரிய ஒவ்வொரு விதமான கிரியைகளையும் செய்யும் கர்த்தர் பூமிக்குரிய சகல நன்மைகளையும் இந்த பூமியிலே ஆண்டவராக தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். இந்த பூமி ஏன் நமக்கு விரோதமா இப்ப காணப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா பூமிக்காக திறப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை.
பூமியை சீர்படுத்தக்கூடிய கர்த்தராகிய தேவன் அவர் வாஞ்சி உள்ளவராய் காத்திருக்க ஆரம்பிக்கிறார் என்றாலும் சீர்படுத்தும்படிக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒருவன் இல்லை. இந்த மனிதன் பூமிக்காக ஜெபிக்க எப்ப துவங்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் இந்த பூமி எல்லா விதமான காரியத்திற்கும் சீரான ஒரு பூமியாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், இப்ப நடந்த அநேக விதமான சம்பவங்களை நாம் அறிந்த ஒரு விஷயம் தான் இது. அதாவது நமக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஜனவரி மாதம் டிசம்பரோடு கூட எல்லா விதமான அந்த காலங்கள் எல்லாவற்றிலும் கூட அநேக விதமான குளிரெல்லாம் போயிடும். அதன் பின்பதாக பயங்கரமான கொளுத்தக்கூடிய வெயில் இருக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலை. இது நம்முடைய இந்தியாவுக்குரிய ஒரு பருவம். ஆனா இந்த ஜனவரி துவங்கி இது வரைக்கும் பாருங்க, எத்தனை முறை நீங்களும் நானும் மழையை பார்த்திருக்கோம். இந்த சீதோஷ்ண நிலைகள் மாற்றமடைகிறதுக்கு என்ன காரணம்? அந்தந்த பருவத்திற்குரிய காரியங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் பூமி எல்லா விதமான நிலைகளிலும் சீரானதாய் காணப்பட ஆரம்பிக்கும். பருவம் தப்பி ஏதாவது ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால், வெயில் காலத்திலே வெயில் இல்லாமல் அநேக விதமான குளிர்ச்சி வர ஆரம்பிக்கிறது உண்டானால், அநேக விதமான குளிர் இருக்கக்கூடிய காலத்திலே பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், மழை பெய்யக்கூடிய காலத்திலே பயங்கரமாக அநேக விதமான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால், மனிதனுடைய சரீரத்திலே மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் பூமியை கர்த்தர் மனிதனுக்கு ஏற்ற விதமாய் உருவாக்கி வச்சு அந்தந்த சீதோஷணங்களை அந்த நிலைகளின் ஊடாக அவன் கடந்து போனாதான் எல்லா விதமான காரியத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கும் கிரமமாய் ஆசரிக்க முடியும். இந்த பருவங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் மனுஷனுடைய சரீரத்திலே பாதிப்பு, சூழ்நிலைகள்ல பாதிப்பு, அநேக விதமான தன்மைகள்ல பாதிப்பு, இப்படி பூமிக்குரிய ஒவ்வொரு விதமான தன்மைகளும் மனிதனுக்கு எதிரடியாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப அதனாலதான் பேரிடப்படாத அநேக விதமான கொடிய நோய்கள் எல்லாம் வருகிறதுக்கு என்ன காரணம்? இந்த தப்பி உருவாக்கப்படக்கூடிய பருவ காலங்கள் இவைகளின் நிமித்தமாகத்தான் பேர் சொல்லப்பட முடியாத நிறைய வியாதிகள் இங்கும் அங்கும் எல்லா இடங்களிலும் வியாபித்துக் கொண்டு வருகிறது. இது ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போயிட்டு? ஒரே ஒரு விஷயம் தான், பூமி சீராக்கப்பட்ட ஒரு பூமியாய் காணப்பட்டது இப்பொழுது மனு குலத்திற்கு விரோதமான ஒரு பூமியாய் மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த காரியங்கள் மீண்டும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு மாற்றம் அடைய பண்ண வேண்டும் என்றார். மீண்டும் கர்த்தராகிய தேவனால் ஆரம்ப நாட்களில் பூமி எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே நிலைகளிலே திரும்ப இந்த பூமியினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்றால் இந்த பூமிக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒருவன் தேவை. அவை ஜெபிச்சாதான் இந்த பூமி தன்னுடைய பழைய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். இப்ப மனிதர்கள் இந்த மாதிரியான சூழல்களின் ஊடாக கடந்து போறதுக்கு என்ன காரணம் என்றால், கர்த்தர் கிரியை செய்யணும்னு ஆசைப்படுறாரு என்றாலும் அந்த கிரியைகள் நடப்பிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த பூமிக்காக ஜெபிக்கிறவன் யாருமே இல்லை. பூமிக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதனுடைய தன்மைகளை நீங்களும் நானும் ஆழமான விதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கிறது உண்டானால் ஏதாகிலும் ஒரு பலனுக்காக ஜெபிப்பானை தவிர உண்மையான மனதோடு கூட உலகத்திற்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கக்கூடியவன் யாருமே இல்லை. ஆகவேதான் கர்த்தராகிய தேவனால் உலகத்திற்கு தர வேண்டிய நன்மைகள் தரப்படாமல் தடையாய் நிற்க ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள் வருகிறது உண்டானால் பலன் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். நீங்களும் நானும் ஜெபிக்கும் ஒரு மக்களாக விளங்கினால் மட்டும்தான் எந்தெந்த மனிதர்கள் ஆரம்ப நாட்களை ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையிலே முழு பலன்களை பெறும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ராஜாக்களும் தங்களுடைய வேலைகளிலே ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய பிரச்சனைக்குரிய காரியங்களை ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபித்தவர்கள் ஒருவர் கூட பலன்களை பெறாதவர்களாக நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கும் மனிதன் பலன்களை பெற்றே அநேக விதமான கிருபையான காரியங்களை பெற்றவனாகவே கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ முழு பலனை நாம் தர வேண்டும் என்றால் கண்ணீர் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லது தண்ணீர் என்று அழைக்கப்படக்கூடிய ஜெபிக்கும் மனிதனாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இந்த தண்ணீர் என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். அது என்ன சொல்றது பாருங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தராகிய தேவன் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை வரும், நீ தீமை செய்தால் உனக்கு தீமை வரும். நன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவையான அநேகம் நன்மைகள் தடையில்லாமல் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய தீமைகள் சூழ்கிறதுக்கு என்ன காரணம்? நன்மையே என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கவே முடியல என்று சொன்னால் என்னுடைய போக்கும் என்னுடைய அநேக விதமான நிலைகளும் நன்மைக்கு ஒத்ததாக இல்லை. நான் நன்மை செய்தால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீ தண்ணீர் பாய்ச்சினால் உனக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடையாது என்று கர்த்தராகிய தேவன் கேட்க ஆரம்பித்தார். நன்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார், ஒருவன் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும்
அதனுடைய பலனை கர்த்தராகிய தேவன் தராமல் அனுமதிக்க மாட்டார், விடமாட்டார். ஒவ்வொரு விதமான மனிதன் செய்யக்கூடிய நல்ல கிரியைகளுக்கு ஏற்ற பலன்களை தேவன் தரும் ஒரு தேவனாகவே விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப முழு பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நன்மை செய்ய பழகுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தீமையான நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தீமையான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. அநேக விதமான மக்களுக்கு, உங்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய மக்களுக்கும் நன்மை செய்யும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால் உங்களுடைய பலனும் மிகுதியாய் இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையுடைய நிலைகளை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அநேக விதமான ஜனங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். அநேகம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமான காரியங்களை உருவாக்கி கட்டுண்டவர்களை கர்த்தராக தேவன் விடுதலையாக்கி அநேக விதமான வியாதிப்பட்ட மக்களை கர்த்தராக தேவன் சுகப்படுத்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவனாகவே சுற்றி திரிய ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசுவுக்கு விரோதமாக அநேக விதமான ஜனங்கள் எழும்பி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க நிறைய அந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பின்பதாக பிலாத்துவுக்கு முன்பதாக ஏரோவுக்கு முன்பதாக இயேசுவை அழைத்து கொண்டு போய் இல்லாத அநேக விதமான பழிகள் யாவற்றையும் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாக சுமத்தி ஆண்டவராக தேவனை சிலுவையில் அறைம்படிக்காக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அறையக்கூடிய அந்த முதலாவது நேரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கக்கூடிய அந்த நேரம், சிலுவையிலே தொங்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனை நோக்கி விதமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னது சொல்லி அவங்க தெரியாம செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல நன்மை செய்யும் மக்களாக நீங்களும் அநேக விதமான மக்கள் தீமை செஞ்சாங்க. ஆனால் இயேசு அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு தேவனாக விளங்குறது மாதிரி இந்த உலகம் தீமையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகமாய் இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நீங்களும் நானும் நன்மை செய்ய பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் பலன் மிகுதியாய் காணப்பட ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். நீங்கள் அறியாத மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அறியாத அநேக விதமான மக்களுக்காக உதவி செய்யுங்க. உங்களால் இயன்ற மற்றும் மற்ற மக்களுடைய அநேக விதமான குறைவுகளிலே அவர்களுக்கு உதவிகளை செய்ய நீங்களும் நானும் பிரயாசப்படும். அநேக விதமான நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் விளங்க வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராக தேவனால் போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவம். ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? எல்லா விதமான மக்களுக்கும் நன்மை செய்யும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். நான் எனக்கு உண்டான சொத்துக்களுக்கு உரிமையாளாகி மட்டுமல்ல, எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று நான் தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. நான் என்னுடைய மட்டிலே நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வேண்டும், அதுல கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம் என்ன? எல்லா மக்களுக்கும் நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற பலன்கள் மிகுதியான பலன்களாய் காணப்பட ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இயேசு காண்பித்த பாதை அப்படிப்பட்ட ஒரு பாதை தான். அவருக்கு தீமை செய்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இயேசு நன்மை செய்யும் ஒரு தேவனாகவே விளங்க ஆரம்பித்தார். அவரை அடித்த மக்களுக்கும் தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவராக தேவன் சிந்த ஆரம்பித்தார். இல்ல எனக்கு விரோதமாய் பேசின மக்களுக்கெல்லாம் இந்த இரத்தம் மெய்யாகவே செல்லுபடி ஆக்கப்படாது, எனக்கு பட்சமாய் காணப்படக்கூடிய மக்களுக்குத்தான் இந்த இரத்தம் செல்லுபடி ஆகும் என்று கர்த்தர் சொல்லல. ஆண்டவராக தேவனை தூஷித்தவனுக்கும் தேவனை அறைந்தவனுக்கும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள விழாவிலே குத்தினவனுக்கும் கூட அந்த இரத்தம் அற்புதங்களை செய்யக்கூடியதாக விளங்குறது மாதிரி நீங்களும் நானும் நன்மைகளை செய்ய பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினால் உங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும். பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகுதியாய் வரணும்னா தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நன்மை செய்ய பழகுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்மளா முடியக்கூடிய அளவிற்கு நம்ம நன்மை செய்யணும். எவ்வளவுக்கு திராணிக்கு மிஞ்சின அளவிற்காக உங்களால் ஆனமற்ற மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ, எத்தனை காரியங்களிலே நீங்கள் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ அப்படி நீங்கள் செய்தால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினால் உங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்றேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். தண்ணீர் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். தண்ணீர்களின் மேல் உன்னுடைய ஆகாரத்தை போடு அப்படின்னா எதை நீங்கள் செய்தாலும் சுத்தமுள்ள மனசாட்சியோடு நீங்கள் அவைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ஒரு உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த மனிதன் எனக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே வரும் பொழுது அவன் எனக்கு உதவி செய்வான் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க செய்யக்கூடாது.
சுத்த மனசாட்சியோடு கூட நீங்கள் அவனுக்கு நன்மையான காரியங்களை செய்ய பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். தண்ணீர் சுத்திகரிக்க பயன்படுத்தப்படுகிறது மாதிரி ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஆகாரத்தை கொள்ளுமை தண்ணீர்கள் மேல் போடுன்னு சொன்னா மிகுதியான பலன்களை பெற வேண்டும் என்றால் எந்த தண்ணீரை கர்த்தர் சொல்கின்றார்? சுத்தம் நிறைந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தரக்கூடிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னத்திலும் எதை எதிர்பார்த்து ரட்சிப்பை தந்தாருன்னா ஒண்ணுமே எதிர்பார்க்க. நீங்க நன்மையான காரியத்தை செய்வீங்க செய்ய மாட்டீங்களா? கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காமல் அநேக விதமான நன்மைகளை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஜீவனை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எதிர்பார்க்காமல் அநேக அற்புதங்களை செய்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஏதாகிலும் ஒரு மனிதனுக்கு ஏதாகிலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய பலனாகிய அநேக விதமான ஆசீர்வாதங்களை அவனுடைய கரங்களின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராக தேவன் எங்கேயாச்சும் ஊழியம் பார்த்தாரானா இல்லை. ஆனா இன்னைக்கு ஊழியம் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுடைய நிலைகளை பாருங்கள். ஊழியத்தை தங்கள் பிழைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய நிறைய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். இல்லை, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எல்லா விதமான காரியத்தையும் சுத்த மனசாட்சியோடு கூட செய்யக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகத்துல 31வது அதிகாரம் 23வது வசனமும் கூட இதே விதமான வார்த்தைகளை வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. நம்ம பார்க்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள், தீட்டு கழிக்கும் தண்ணீரினாலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகள் எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள். தண்ணீர் சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று. தண்ணீர்னா எதை ஆண்டவராக தேவன் சொல்கிறார்? மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் சுத்த மனசாட்சியோடு நீங்களும் நானும் செய்யக்கூடிய கிரியை செய்யணும். நன்மை செய்யணுங்கிறதுக்காக மனசுல திட்டிட்டே நீங்க நன்மை செய்யக்கூடாது. ஐயோ பாவி இந்த நேரத்துல கரெக்டான நேரத்துல சாப்பாடக்கூடிய நேரத்துல வந்துட்டான்னு சொல்லி வரக்கூடிய மக்களுக்கு நீங்களும் நானும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மக்களா அல்ல. முழு இருதயத்தோடு நாம் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் அதனுடைய முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில மனதுல ஒன்று வெளியரங்கமாக ஒன்று கிரிகளை நடப்பிக்கிறதை பார்க்க முடியும். மனசுல திட்டிட்டே அநேக விதமான காரியத்தை யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் வெளியே நன்மையான வார்த்தைகளை பேசுகிறவனை போல நடிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில நேரங்கள்ல சில வீடுகள்ல ஒரு சரியா ஒரு 12:45 1 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க. அவங்க வீட்டுக்கு உங்களை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கு திடீர்னு சொல்லி அந்த பக்கம் நீங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. வீட்டுக்கு நீங்க சரியாக ஒரு 12:45 1 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்பதான் அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க. வீட்டுல அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி மட்டன் வாங்குவோ சிக்கன் வாங்குவோ அது ஒரு நல்ல ஒரு பதார்த்தத்தை வாங்கி வச்சிருக்கிறான். வாங்கி வச்சு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு வாங்கி எல்லா விதமான மக்களுக்கு ஷேர் பண்ணி பங்கு வச்சு சாப்பிடுறதுக்காக கை வைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் கதவை தட்டிட்டோம். கதவை தட்டின உடனே கதவை திறந்துட்டேன். கதவை திறக்கக்கூடிய நேரத்துல உள்ள அந்த டோருடைய கேப்ல நம்முடைய கண்கள் பார்த்து விட்டது. நல்ல சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. சாப்பிடுறதுக்காக ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் நம்ம வந்துட்டோம். உடனே நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன், ஐயோ நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் வந்துட்டேன், நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஐயோ பிரதர் நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது நான் எவ்வளவு நாள் நீங்க வரக்கூடிய அந்த வருகைக்கு நான் ஆசைப்பட்டிருந்தோம். நீங்க தயவு செய்து இந்த சாப்பாடு நீங்க சாப்பிட வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு தான் நல்ல ஒரு சாப்பாடு நீங்க வருவேன்னு சொல்லி கர்த்தர் ஒருவேளை என்னுடைய மனசுல பேசிப்பார் போல இருக்கிறது. அதனால நல்ல ஒரு ஆகாரத்தை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வருந்தி அழைத்து விட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறோம். பாவி கழுகுக்கு மூக்கு வேர்த்தது மாதிரி கரெக்டான நேரத்தை வந்துட்டாப்பார். சாப்பிடுறதுக்கு கையை வைக்கக்கூடிய நேரத்துல உள்ள வந்துட்டாப்பார் என்று சொல்லி மனதிலே நாம் திட்டுகிறது உண்டானால் பலன் நம்முடைய வாழ்க்கையில வராது. பலன் எப்படிப்பட்ட பலன் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமா? வர முடியும். சுத்த இருதயமாக எல்லா விதமான மக்களை நேசிக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. இவன் இந்த நன்மையை செய்வார் என்பதற்காக அல்ல. இவன் மூலமாய் இப்படிப்பட்ட நன்மைகளினுடைய வாழ்க்கையை உருவாக்கப்படும் என்பதற்காக அல்ல. நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனுக்கு ஆகாதவர்கள் என்று சொல்லி காணப்பட்ட பொழுதிலும் தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்க துவங்க ஆரம்பித்தார். உங்களாலும் என்னாலும் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றாலும் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்க ஆரம்பித்தார். உங்களாலும் என்னாலும் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. நிறைய ஜனங்கள் எனக்கு முன்னால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால சில ஜனங்கள் பேச ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு சகோதரன் என்னோட கூட பேச ஆரம்பித்தார். அதாவது பரலோகத்தை பத்தி நிறைய ஜனங்கள் நிறைய வார்த்தை பேசிட்டே இருக்கிறாங்க பிரதர். பரலோகத்தை பத்தி இப்ப இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் அடிப்படையில எல்லா விதமான மக்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள்
இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இயேசுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய அநேக விதமான திருச்சபை மக்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சில ஜனங்கள் சண்டை போடாங்க, வன்முறைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் கூட்டி கழிச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகத்துல எண்ணி ஒரு 10-15 பேர் கூட இருக்க மாட்டோம் போல இருக்கிறது என்கிறதை பற்றி அந்த சகோதரன் இடத்தை பேச ஆரம்பித்தார். நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பரலோகம் என்கிறது நீங்கள் போனாலும் போகாமல் காணப்பட ஆரம்பித்தாலும் அது நிறைந்து வழிந்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். நீங்க போனா தான் அந்த ராஜ்யம் அதை நிரப்பப்படும் என்று அர்த்தம்லாம் கிடையாது. நீங்க போகாட்டி கூட அங்க வந்து ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கவர்மெண்ட், எல்லா 24 ஹவர்ஸும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவர்மெண்டை போல கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பக்கம் தூதர்கள், ஒரு பக்கம் பரிசுத்தவான்கள், ஒரு பக்கம் கேருபீன்கள், ஒரு பக்கம் சேராபீன்கள், இன்னும் அநேக விதமான ஜீவன்கள் என்று சொல்லி 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். அங்க பரலோகத்திலே காணப்படக்கூடிய அந்த பரலோக வாசிகளுக்கு உங்களையும் என்னையும் நினைக்கிறதுக்கு ஒரு வினாடி கூட கிடையாது. நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய விதமான மக்கள் நம்ம யோசிக்கிறது மாதிரி இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான காரியத்திலும். இன்னும் ஒரு சகோதரன் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சேன். எப்ப பார்த்தாலும் பரலோகத்துல நம்ம வந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஆண்டவருடைய நாமத்துல நம்ம வந்து ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறோம். அதன் பின்பதாக அதாவது அந்த கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய அதாவது அந்த நதியின் ஓரமாய் நம்ம போய் நம்ம வந்து அநேக விதமான வாக் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். நதியினுடைய ஓரத்திலே காணப்படக்கூடிய விருட்சத்துகளின் அந்த பழங்கள் யாவற்றை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இப்படி செஞ்சுட்டு நமக்கு போர் அடிக்காதா பிரதர் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறது உங்களாலும் என்னாலும் யூகிக்கப்படாத ஒன்று. அந்த கவர்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை போல இயங்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று. அதிலே எதையும் பற்றி உங்களாலும் யோசிக்கிறதுக்கு கூட நம்ம நேரம் இருக்கு. ஒவ்வொரு விதமான காரியங்களும் இங்கும் அங்கும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை எடுத்து பாருங்கள். எல்லா விதமான காரியத்தின் இயக்கமும் அவருடைய கரங்களிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், எந்த பாதையிலே போகணும், அதுக்கும் ஆண்டவராக தேவன் வார்த்தையை சொல்லணும். அநேக விதமான எத்தனை விதமான அந்த தொலை தூரத்திலே காணப்படக்கூடிய கோள்கள் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே வந்து அதனுடைய வெளிச்சம் சேராதிருக்கக்கூடிய அநேக விதமான கோள்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் காணப்படக்கூடிய கோள்கள், அந்த இடங்கள் எல்லாம் உறைந்த பனியால் காணப்படக்கூடிய அந்த அதுவும் ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்க ஆரம்பிக்கும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இருக்கக்கூடிய துகள்கள், இருக்கக்கூடிய அநேக விதமான உலகங்கள், உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிருஷ்டிகள், ஏன் உங்களாலும் என்னாலும் கைகளினால் நசுக்கப்படக்கூடிய கொசுக்கள் போல கர்த்தரை போய் கேட்கும். இன்னைக்கு யாருடைய உடம்பை எனக்கு வச்சிருக்கீங்க ஆண்டவர், யார்கிட்ட போய் நான் வந்து கடிச்சு எடுத்து குடிக்கணும், கர்த்தர் சொன்னால்தான் அதனால் போய் செய்ய முடியும். ஒவ்வொரு காரியத்தின் இயக்கமும் கர்த்தராக தேவனால் காணப்படும் பொழுது உங்களை என்ன யோசிக்கிறீங்க, எங்க நேரம் இருக்கும்? இப்படிப்பட்ட நேரம் இல்லாத நேரத்திலும் கர்த்தர் நம்ம யோசிக்கிறார் என்று சொன்னால் எந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்க ஆரம்பிக்கிறார் என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை சுத்த மனசாட்சியோடு கூட நீங்கள் நேசிக்கப்படாது. ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை எதிர்பார்த்து ஆண்டவராக தேவன் உங்க மேலேயுமே அன்பு வைக்கணும். இந்த ஒரு காரியத்தை அவன் செய்வான். இவன் வந்து இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் பாடல் பாடும் பொழுது ஒரு 50 ரூபா வந்து அவன் வந்து காணிக்க போடுவான். இதுக்காக எல்லாம் கர்த்தராக தேவன் எந்த விதமா எதிர்பார்ப்பின் அடிப்படையில் உன் மேலே இனிமே ஆண்டவராக தேவன் அன்பு கூடக்கூடிய ஒரு தேவனாய் அல்ல. இந்த 50 ரூபாயை வச்சுட்டு ஆண்டவராக தேவன் என்ன செய்வான்னு யோசிப்பாரு. இது ஒருவேளை உலகத்திலே செல்லுபடியாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இந்த பணத்தை வைத்துக் கொண்டு வேற நாட்டுக்கு போனா கூட அந்த 50 ரூபாய் வந்து உங்களுக்கு எனக்கும் செல்லுபடியாக்கப்படாது. அந்த காசுக்கு நீங்க மாத்தினா தான் அதுக்குரிய பொருளை வாங்க முடியுமே தவிர இந்த பணத்தை வைத்துக் கொண்டு வேறு நாட்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து போனால் கூட இவைகளை மாற்ற நம்மளால முடியாது. இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு காரியத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவராக தேவன் சுத்த மனதாய் நேசிக்கிறது உண்டானால் ஒருவரை ஒருவர் நீங்களும் அப்படி நேசிக்க கடவுள். ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்கும் போது நமக்குள் மார்க்க பேதம் இருக்கக்கூடாது, கருத்து வேறுபாடு. அதுதான் முழு பலனை தரக்கூடிய வழிமுறை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்றால் இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தினுடைய முழு விளைச்சலை, தேவன் எதிர்பார்க்கும் விளைச்சலை நான் தர வேண்டும் என்று சொன்னால் மார்க்க பேதமற்ற ஒரு வாழ்க்கை, ஒருவருக்குள் ஒருவர் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு நிலை, எல்லா விதமான மக்களையும் சுத்த மனதாக நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு பாசம், உண்மையான ஒரு நேசம். இன்னைக்கு கிறிஸ்தவம் உண்மையான நேசத்திற்காக ஏங்கி இருக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவம் உண்மையான மக்களை மெய்யாகவே தனக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவமாய் காணப்பட்ட அந்த காலத்துல அந்த ஆண்டவராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் எப்படியாய் காணப்பட ஆரம்பித்தது? அவர்கள் எல்லா விதமான மக்களையும் ஒரே விதமாய் பார்க்க ஆரம்பிச்சான்.
ஒரு நாள் அப்போஸ்தலர்கள் திடீரென்று சொல்லி சபைக்கு முன்பதாக எழுந்து சொல்ல ஆரம்பிச்சார், நமக்குள் மார்க்க பேதமெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவர் திடீரென்று சொல்லி நல்ல ஒரு அதே விதமான ஐஸ்வர்ய சம்பரங்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. சில பேருக்கு வறுமையின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. ஆகவே நமக்குள் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர்கள் எழும்பி நின்று ஒரு சட்டம் போட ஆரம்பிச்சாங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் கொண்டு கொடுத்துருங்க, எங்களுடைய பாதத்தில் கொண்டு கொடுத்துருங்க. இந்த பொருட்கள் யாவற்றையும் எல்லா விதமான மக்களுக்கும் நாம் சரிசமமாய் நாம் பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை இப்பொழுது நான் எங்கே போடுகிறேன் என்று சொன்னால், அடுத்த வாரம் எத்தனை பேர் நீங்க சபைக்கு வருவீங்க? வரமாட்டேன். எல்லா விதமான பொருளையும் இவர் கேட்கிறாருங்க, எல்லா விதமான காரியத்தையும் கேட்கிறாரு, எல்லா விதமான மக்களுக்கு பகிர்ந்து கொடு. நாங்க எப்படி இவரை நம்ப முடியும்? ஒருவேளை எத்தனை விதமான மக்களுடைய கரங்களை கொடுத்திருக்கக்கூடிய காசை ராத்திரியோட அந்த ஜனங்களை தூக்கிட்டு ஓடக்கூடிய இந்த காலங்கள்ல பொருளை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆசையெல்லாம் விற்று கொண்டு வந்து காலில் கொண்டு வந்து கைங்கன்னு சொல்றாங்க. இந்த காரியங்களை எப்படி நாம் நம்ப முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய இந்த காலத்துல, அப்போஸ்தலர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு கேள்வி கூட ஒருத்தர் கேட்க, அவங்க செஞ்ச அந்த காரியத்தை அனனியா சப்பீரால் செஞ்சதெல்லாம் நம்ம செய்யறது காட்டில எத்தனையோ கோடி மடங்கு ரொம்ப ரொம்ப லீஸ்ட். அவங்க செஞ்சது தங்களுக்காக ஒரே ஒரு சொற்பத்தை ஒதுக்கி வச்சா பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கே எவ்வளவு பெரிய தண்டனை என்றால், இப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கிறது முன்னால் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்கிறதை பற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அந்த நாட்கள்ல ஜனங்களை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஜனங்களாக அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். இவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், இவர்களுக்காக எங்களுடைய உயிரை நாங்கள் தர வேண்டும். இப்படித்தான் அந்த கிறிஸ்தவம் அந்த நாட்களிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு சுயநலம் நிறைந்தவர்களாக, தனக்காக வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, தனக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய தேவைகள், தன்னுடைய காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல சுத்தமான மனம் அவங்களுடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சு. சுத்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு நேசம், சுத்தமாக நீங்களும் நானும் எல்லா விதமான கிரியைகளையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால், முழு பலன் நம்முடைய கரங்களின் மூலம் கட்டாயம் உருவாக்கப்பட்டே தீரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே சுத்த மனசாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க. நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். எதை நான் செய்தாலும் சுத்த இருதயத்தோடு நான் செய்யணும், எதிர்பார்க்குதல் இல்லாம நான் செய்யணும். அவர்களை உண்மையான மனதோடு கூட நான் நேசிக்க பழக வேண்டியது அவசியம். என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும், என் கர்த்தர் அவனை மன்னித்திருக்கும் பொழுது நான் அவனுக்கு விரோதமான யோசனைகளை யோசிக்கிறது எப்படி? இப்படிதான் நான் யோசிக்கணும். சுத்த மனசாட்சியோடு கூட நேசிக்கிறதுனால முடியாதான்னு பாருங்க. என் கூட இருக்கக்கூடிய மக்களை, என் சபையில் இருக்கக்கூடிய மக்களை, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனிதனை என்னால் நேசிக்க முடியுதான்னு பாருங்க. நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் முழு பலன் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தண்ணீர்கள் மேல் உன்னுடைய ஆகாரத்தை போடு. எது தண்ணீர்? சுத்தமான மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது தண்ணீருக்கு சமானமாய் காணப்படக்கூடிய ஒன்று, மிகுந்த பலன்களை உங்களுடைய வாழ்க்கையை தரக்கூடிய ஒன்று. இரண்டாவது காரியமாய் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நன்மைகளை செய்யும் தன்மைகள் தண்ணீருக்கு ஒப்பனையாக நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. உங்களால் ஆன மட்டும் நன்மைகளை செய்யுங்க. உங்களிடத்துல கேட்கிறவருக்கும் கேளாதிருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்க கொடுங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி தெரிந்த இயேசுவின் பிள்ளைங்க நீங்களும் நானும் நம்முடைய கைகளை முடக்கிக் கொள்ளாதவர்களுக்காக நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் அவைகளை செய்யாமல் போய்விடக்கூடாது. அவைகள் அப்படி நம்ம செய்யாமல் போயிட்டோமா அவைகள் பாவமாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சு. ஆகவே நன்மை செய்ய திராணியை கர்த்தராக தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார். எத்தனையோ விதமான காரியத்தை செய்யக்கூடிய எத்தனையோ விதமான தன்மைகளை கர்த்தராக தேவன் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா விதமான மக்களுக்கும் நீங்களும் நானும் நன்மைகளை செய்ய வேண்டும். மட்டுமல்லாமல் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தோடு கூட எவைகளை நீங்கள் அணுக ஆரம்பித்தாலும் முழு பலனை நிறைவாக நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீர்களின் மேல் நம்முடைய ஆகாரத்தை போடுகிறது உண்டானால் முழு பலன் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டு என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். ஜெபத்தோடு காரியங்களை செய்யுங்கள், நன்மையான மனதோடு கூட காரியங்களை செய்யுங்கள், சுத்த மனசாட்சியோடு கூட நீங்கள் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியமாய் காணப்படுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி நல்ல பலன்களை, முழு விளைச்சல்களை தரும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார், எவைகளை நீங்கள் செய்தாலும் ஜெபத்தோடு காரியங்களை செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். 2, நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். 3, ஆண்டவருடைய நாமத்தினாலே சுத்த இருதயமாய் எதையும் நீங்கள் செய்யுங்கள். பிரதிபலன்களை எதிர்பார்த்து அல்ல, சில விதமான காரியங்களை எதிர்பார்க்கும் ஒரு மக்களாய் அல்ல, சில விதமான நம்முடைய மனதிற்குள்ளாக தேவன் அருவருக்கக்கூடிய பல விதமான வன்மங்களை வைத்துக்கொண்டு நன்மைகளை செய்கிறவர்களை போல நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல.
உண்மையான மனதோடு, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனதோடு நன்மை செய்ய பிரயாசப்படுங்க. மற்றவர்களுக்கு உங்களால் ஆன மட்டும் நீங்கள் உதவிகளை செய்யுங்க. ஜபத்தினால் உதவி செய்யலாம், ஊழியத்தினால் உதவி செய்யலாம், பொருளினால் உதவி செய்யலாம், ஆவிக்குரிய நன்மைகளினால் உதவிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எதை செய்தாலும் சுத்த மனசாட்சியோடு கூட நாம் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் அவைகளை அங்கீகரிப்பார். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஆபேல் சுத்த மனசாட்சியோடு கூட தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தார். ஆனால் காயின் என்கிற மனிதன் அவனுடைய காணிக்கை எல்லா விதமான காரியத்திலும் முதல் பலனாக காணப்பட ஆரம்பித்தாலும் கூட இருதயத்திலே காணப்பட்ட சுத்த மனமற்ற ஒரு தன்மை, பொறாமையினுடைய நிலை அவனுடைய உள்ளத்திலே காணப்பட்டதை கர்த்தருடைய கண்கள் பார்த்த மாத்திரத்துலதான் அந்த காணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் புறம்பாக்கினாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சுத்த மனதோடு கூட செய்யப்படும் எல்லா விஷயத்தையும் அங்கீகரிக்கும் கர்த்தர். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வார்த்தைகளின் மூலமாய் பேசினாரே. இவைகளுக்காக நம்முடைய உள்ளத்தை திறந்து நாம் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவை கேட்கிறதோடு அப்படி விட்டுவிடாமல் அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயனாக்கி அவைகளுக்குரிய முழு பலன்களை பெற்று இந்த உலகத்தை பலன்களினால் நாங்கள் நிரப்பி இந்த உலகத்திற்குரிய சகல நன்மைகள் எங்கள் மூலமாய் வரவேண்டிய நன்மைகள் நாங்கள் அவைகளுக்கு தடையாய் நின்றுவிடாமல் அவைகளை கொண்டு இந்த உலகம் சீராக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவைகளை உருவாக்கக்கூடிய வழிகளாய் காணப்பட எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கத்தை பற்றி கர்த்தர் பேசினீர். இந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயங்கி உமக்கு சித்தமானவைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.